இரண்டாவது அல்லாஹ் சொன்னான் வவலஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹரக், உன்னுடைய முதுகை உடைத்து விடக்கூடியதாக இருந்த உன்னுடைய பாவத்தை உம்மை விட்டும் நாம் இறக்கி வைத்தோம். இந்த இடத்துல அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹு தஆலா விஸ்ர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். விஸ்ர் என்றால் என்ன? பாவம். லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. குர்ஆனுடைய பாஷையில் விஸ்ர் என்பது பாவத்தை குறிக்கும். இப்போ பாவம் என்று இங்கே மொழிபெயர்த்த என்ன நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் என்கிற கருத்து வருமா வராதா? வரும். அதனால் நிறைய தப்சீர் ஆசிரியர்கள் இல்லை பாவம் இல்லை அர்த்தம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத் இந்த மக்களுடைய நிலைமை அதுதான் அவர்களுடைய முதுகை உடைத்து விட பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்குரிய எந்த நியாயமான ஆதாரங்களும் இல்லை. நபிமார்கள் தவறு செய்ய முடியுமா முடியாதா? முடியும். நபிமார்கள் தவறு செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் பண்பு என்ன? அல் இஸ்மா. இஸ்மாண்டால் என்ன? பாதுகாப்பான் அல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இங்கே அல்லாஹ் சொல்லுவது என்னன்னு கேட்டால், அவர்கள் ஒரு பாவம் செய்திருக்கிறார்கள், அந்த பாவம் அவர்களுடைய முதுகை உடைத்து விட பார்த்தது. என்ன பாவம் அது தெரியும். நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை? சொல்லுங்க பாபம். அஹ்சன்த். அல்லாஹ் அவர்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். லியக்ஃபிர, மக்கா வெற்றியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உன்னுடைய முன் பாவங்கள் பின் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 2 பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்கும் போது, அல்லது இன்னொரு ரிவாயத்தில் அவர்கள் அழுது கொண்டிருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு போய் சொல்கிறாங்க, உங்களுடைய முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்திருக்கும் போது எதற்காக இப்படி? இப்போ இந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன் பாவங்களும் பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. எனவே நமக்கு அவசியம் இல்லை அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தேட வேண்டிய. ஆனால் அல்லாஹ் அங்கே என்ன பதிவு செய்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவத்தை நினைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக அது இருந்தது, அதை அல்லாஹ் மன்னித்து அவர்களை விட்டும் அதை இறக்கி வைத்ததாக அல்லாஹு தஆலா இங்கே